ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். வலிமேல் விளைவித்து காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஆக்டிவாவோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நிறைய பேர் எப்படா அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஹோண்டா கம்பெனி ஆக்டிவா மாடலோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹோண்டா கம்பெனி பற்றி எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூ வீலர் கம்பெனி இந்தியாவில் அப்படின்ட்டு. அந்த கம்பெனியில் ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துட்டாலே ஆக்டிவா தான். அதாவது லான்ச் ஆன அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் மூவியில் இருக்கிற ஸ்கூட்டர். அந்த மாடலோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெர்ஷன் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு, இந்த ஸ்கூட்டர் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இதில் என்ன பேட்டரி இருக்குது, என்ன மோட்டர் இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இதில் ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் என்ன, இது எப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ டெலிவரி வரப்போகுது, என்ன ரேட்டு, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நான் எப்போ அப்போ வீடியோ பண்ணுறனோ அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டர் பார்க்குறதுக்கு அப்படியே ஹோண்டா ஆக்டிவா பெட்ரோல் டைப் ஸ்கூட்டர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். பட் லுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறனால அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரியே தான் இருக்கும். இந்த ஸ்கூட்டர் ஒரு ஹை ரேஞ்ச் அல்ட்ரா மாடர்ன் லுக்கில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி மேன்லேருந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகிற தான் இதில் லுக்கும் சரி ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் 1.5 kWh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வாப்பபிள் டெக்னாலஜியோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து சார்ஜ் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்வாப்பிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது ஒரு பேட்டரி நீங்கள் வந்து இப்போ சார்ஜ் போட்டு ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் போயிட்டு சார்ஜ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த பேட்டரி கொடுத்துட்டு இன்னொரு பேட்டரியை வாங்கி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் போயிட்டு சார்ஜ் பண்ணி போடணும், இல்லை வீட்டில் சார்ஜ் பண்ணணுமோ, இல்லை சார்ஜ் ஸ்டேஷன் போடணுமோ, அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்வாப்பபிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான சார்ஜ் ஸ்டேஷன்லாம் இந்தியா ஃபுல்லாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே எல்லா சிட்டிலையும் வந்துடும். ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியா, பெங்களூர்லாம் வந்துருச்சு. இன்னும் வந்து எல்லா சிட்டிலையும் கண்டிப்பாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி சார்ஜ் பண்ண அவசியமே கிடையாது. ஸ்வாப்பபிள் பண்ணி நீங்கள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கலாம். ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் ஹோண்டா ஹச் ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் கீ இல்லாமலே உங்களால் ஸ்கூட்டரை லாக் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ கார்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது வண்டியை வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வண்டியை வந்து லாக் பண்ணுவாங்க, அன்லாக் பண்ணுவாங்க. இன்கேஸ் ரஷ்ஷான ஏரியாவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டியை வந்து பட்டன் வந்து ஆன் பண்ணாலே போகிறோம், வண்டி வந்து பிளிங்க் ஆகும், சவுண்டு கேட்கும்ல, அந்த ஆப்ஷன் தான் அது. ஆக்சுவலாக காரில் இருக்கிற அப்படியே ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அட்வான்ஸ் மோடில் இருக்குது. அதேமாதிரி யூஎஸ்பி டைப் சி சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வண்டியிலே சார்ஜ் போட்டுக்கலாம். வீட்டில் போட முடியல, ஒர்க் பண்ணுற இடத்துல போட முடியல அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. சார்ஜ் இல்லைனாலும் நீங்கள் வண்டியிலே சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்லேயே 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 4 மணி நேரத்துலேயே 80% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இதில் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த வண்டி 102 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ மைலேஜ் கொடுக்குற அளவுக்கு இந்த வண்டி கெப்பாசிட்டி இருக்குது. ஹோண்டா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக மைலேஜ் பெட்டராக இருக்கும். அதுவும் பெட்ரோல் டைப் ஆக்டிவா வச்சிருக்கவங்களும் தெரியும், நல்லா மைலேஜ் கொடுக்குற பெட்டரான ஸ்கூட்டர். அதே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க. தெரிஞ்சுதான் அவங்க வந்து ஹை ரேஞ்சில் மைலேஜ் கொடுத்துருக்காங்க. பட் 100 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து டெலிவரி ஆகும்போது தான் இது எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த வண்டி வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வண்டியோட வெயிட் 89 கிலோ தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. 26 லிட்டருக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் நீங்கள் திங்ஸ் வைக்கிறது, லக்கேஜ் வைக்கிறது, ஹெல்மெட் வைக்கிறது மாதிரி எல்லா விதமான யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி பெட்ரோலில் இருக்கிற ஆக்டிவா மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஏத்தர் ரிஸ்டா லான்ச் பண்ணாங்கல்ல, ஒரு ஃபேமிலி டைப் ஸ்கூட்டரு, சீட்டு பெருசாக இருக்கும், ரொம்ப எல்லாமே லென்த்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா, அதே மாதிரி தான் இதுலையும் சீட்டும் பெருசாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸும் பெருசாக கொடுத்துருக்காங்க. மோட்டரை பொறுத்த வரைக்கும் 1.8 kW ஹப் மவுண்டட் BLDC மோட்டர் கொடுத்துருக்காங்க. 77 Nm அவுட்புட் டார்க்காக கொடுக்குது. அடுத்து 12 இன்ச்சுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ரெண்டுத்துலையுமே அது செம லுக்காக அட்ராக்டிவாக இருக்குது. டயரும் பார்க்கும்போது 10 to 100க்கு டியூப்லெஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துலையுமே. அடுத்தது பிரேக்கை பொறுத்த வரைக்கும் கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக் ரெண்டுத்துலையுமே ட்ரம்மும் ஓரளவுக்கு வேரண்ட்டும் இருக்குது. அது வந்து வண்டி வரும்போது தான் தெரியும் அந்த மாதிரி வேரண்ட்டில் எடுத்துருக்காங்க அப்படின்னு. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் டியூயல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்கூட்டர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு மீடியம் ஸ்பீடு தான், ஹை ஸ்பீடும் கிடையாது, லோ ஸ்பீடும் கிடையாது, மீடியமாக தான் போகும். நீங்கள் லோக்கலில் ஒர்க் பண்ணுறதுக்கு, ரஃப் ஒர்க்குக்கு எல்லாமே யூஸ் ஆகும். அசிலரேஷனை பொறுத்த வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ண 9வது செகண்ட்லேயே உங்களால் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு ரீச் பண்ண முடியும். அவ்வளோ ஸ்பீடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபையும் இருக்குல்ல, அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் அவைலபிளாக இருக்குது. இன்டர்நெட் இருக்குல்ல, அதையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மொபைல் யூசேஜும் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட்போர்டை பொறுத்த வரைக்கும் நல்லா லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. பெட்ரோல் டைப் மாதிரியே தான் இதுலேயும் வந்து அகலமாக கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் லக்கேஜ் பாக்ஸு, திங்ஸு இது எல்லாமே வச்சுக்கலாம். இந்த குழந்தைங்க நின்றுக்கிட்டு போகிறது அந்த மாதிரி இதுவும் பண்ணிக்கலாம். எல்லா விதமான யூசேஜுக்கும் ஸ்பேஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹேண்டில் பாருக்கு கீழே சின்னதாக பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம், இல்லை மற்ற திங்ஸு எல்லாமே வச்சுக்கிற அளவுக்கு ஒரு சின்னதாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 இன்ச்சுக்கு TFT LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீடாமீட்டரு, ட்ரிப்போமீட்டர், ஓடாமீட்டர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் இருக்குது. இதில் ஸ்பீடு, மைலேஜ், கிளாக்கு, மற்ற ஃபீச்சர்ஸோட இண்டிகேட்டரு எல்லாமே இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்கோன், சோட், ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 3 டிரைவிங் மோட்ஸும் இதில் அவள் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹை பவர் ஸ்மார்ட் LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. பேக்கில் டைலைட்டை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் LED கொடுத்துருக்காங்க. டேன் இண்டிகேட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் LEDயில் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் டோன் சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த ஏதர் ரிஸ்டா, ஆக்டிவா, டிவிஎஸ் ஜூபிட்டர் மாதிரி சீட்டு வந்து ரொம்ப லென்த்தாகவும் அகலமாகவும் இருக்குது. ஸ்கூட்டரோட பெரிய ப்ளஸ்ஸு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு, சீட்டு, மைலேஜ், லுக்கு, இதுதான் இந்த ஸ்கூட்டரோட பெரிய ப்ளஸ்ஸு. அதை பொறுத்த வரைக்கும் சீட்டு நல்லா லென்த்தாகவே இருக்குது. வண்டியோட பாடி பேனலும் சரி, லுக்கும் சரி, ஸ்ட்ராங்கான கிராப்ரியில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரு PRL ஷேலோ ப்ளூ, PRL ஷேனிட்டி ப்ளூ, PRL மிஸ்டி ஒயிட், PRL நைட் ஸ்டார்க் பிளாக், மேட் ஃபேகி சில்வர் மெட்டாலிக் அப்படின்னு 5 கலரில் அவைலபிளாக இருக்குது. 5மே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கலர்லாம் இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க வந்து கஸ்டமர் கவர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 2 வேரியண்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதாவது ஒன்று வந்து ஹோண்டா ஆக்டிவா இ, இன்னொன்று ஹோண்டா ஆக்டிவா QZ1. ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி ரெண்டுமே வந்து சூப்பராக தான் இருக்குது, பெட்டராக தான் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடும் நல்லாவே இருக்குது, மைலேஜ் ஓவரால் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சீட்டும் பெருசாக இருக்குது, அண்டர் ஸ்டோரேஜ் பெருசாக இருக்குது, வீலு அதேமாரி டச் ஸ்க்ரீனு ஓவரால் எல்லாமே பார்க்கும்போது சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் டைப்பில் உள்ள ஆக்டிவா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோ இன்னே வரைக்கும், அதேமாதிரி இதுவும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக ஏதர் ரிஸ்டா, அதேமாதிரி டிவிஎஸ் ஐக்கூ இதுக்கெல்லாம் வந்து பயங்கர டஃப் கொடுக்குற அளவுக்கு போட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வண்டி புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆகி டெலிவரி ஸ்டார்ட் வரும்ல, அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது ஓவரால் ரிவ்யூவும் சரி எல்லாமே வந்து பெட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து புக்கிங் வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதம் ஃபுல்லாக புக்கிங் போகும், பிப்ரவரி வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வரையும் வரும்போது 1 லட்ச ரூபா இல்லைனா 1,20,000 மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வண்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஜனவரி தான் தெரியும். ஸோ இந்த ஸ்கூட்டரோட புக்கிங் வந்து ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது. ரெடியாக படம் ரெடி பண்ணி வச்சுங்க, இந்த ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சூப்பரான ஹோண்டாவில் ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ண சொல்லுவோம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் SGT.